ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த எலெக்ஷன் விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கும் அந்த டைமில் நான் ஒரு ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் ராகுல் காந்தி அவர்களுக்கு இப்போது ரொம்ப நல்ல நேரம் இருக்குது, ஆனால் வல்ல நேரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் கூட யோசிச்சிருப்பீங்க, அது என்ன வல்ல நேரம்? ஒரு ஜாதகருக்கு நல்ல நேரம் இருந்தால் எல்லா விஷயங்களுமே சிறப்பாக நடக்கும் தானே, எப்படி அதுக்கு எதுக்கு வல்ல நேரம் வேணும் அப்படின்னு நீங்கள்லாம் யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமாக நான் இந்த பதிவு பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு தான் நல்ல நேரம் இருந்துருச்சு அப்படின்னாலும் அந்த நல்ல நேரத்தில் அகம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது மனசு சந்தோஷமாக இருக்கும், பிரச்சனைகள் எதுவும் இருக்காது, ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஆனால் கை நிறையா பணம் வச்சிட்ருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா நல்ல நேரம் அப்படிங்கிறது அகம் சார்ந்து வர்றது. அதில் உங்களோட ஆரோக்கியம், உங்கள் குணம், உங்கள் மனமகிழ்ச்சி, திருப்தி, சந்தோஷம், திருமண வாழ்க்கை, இந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக போயிட்டுருக்கும். சிறப்பான தாம்பத்திய வாழ்க்கை இருக்கும். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள், அதாவது ஒரு மனிதருக்கு பணம் சம்பந்தம் இல்லாத, ஃபினான்சியலாக அவங்க கீழே இருக்காங்களா மேலே இருக்காங்களா அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. ஆனால் அவங்க மனசு சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் அவங்கள மரியாதையாக நடத்துறது, அவங்கள பற்றி நல்லபடியாக பேசுறது, அந்த மாதிரி விஷயங்களும் அந்த நல்ல நேரத்தில் தான் நமக்கு நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் திட்ட மாட்டாங்க. யார்கிட்டையும் கடனே வாங்கியிருந்தா கூட அந்த கடன்காரர் நம்மளை ரோட்டில் பார்த்தா கூட, ஏன்பா பணம் ஒன்றும் கையில் இல்லையா, கொண்டு வந்து கொடுக்க முடியலையா, பரவாயில்ல அடுத்த மாதம் கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நல்ல நேரம் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அவங்க மனசு கஷ்டப்படாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக இருக்கும். அதுதான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஜாதகருக்கு வல்ல நேரம் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவங்க நினச்சதெல்லாம் நடக்கும். தனக்கு இது வேணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அது அந்த வல்ல நேரத்தில் தான் நடக்கும். நல்ல நேரத்தை விட வல்ல நேரத்தில் தான் நடக்கும். அதாவது நல்ல நேரம் அப்படின்றது உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாது. உங்களுக்கு நல்ல நேரம் இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் கிரகங்கள் பார்த்துக்கும். அதுவே வல்ல நேரம் அப்படின்னா நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாம் நடக்கும், ஆனால் அது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா, நிம்மதியை கொடுக்குமா, திருப்தியை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் நினச்சது நடந்துடும். அது நல்லதாவோ இல்லை கெட்டதாவோ, நீங்கள் நினச்சது நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைச்சிருச்சு, ஆனால் நிம்மதி இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் தான் அந்த வல்ல நேரம் அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு ஆசைப்படுறது உங்கள் கைக்கு கிடைச்சிரும். அதே போல் பணம் அப்படிங்கிற விஷயமும் உங்கள் கைக்கு கிடைச்சிரும். ஃபினான்ஷியலாக நீங்கள் அந்த நேரத்தில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதை தான் வல்ல நேரம் அப்படின்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கு இப்போ நல்ல நேரம் நடக்குது, ஆனால் அது வல்லத்தன்மையோட அவர் விரும்புறது அடைய முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதே மாதிரி தானே நடந்துச்சு. அவருக்கு அவர் நினச்ச மாதிரி அந்த பதவி அப்படிங்கிற விஷயம், அவர் காங்கிரஸ் ஜெயிக்கணும், அவர் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கலை. அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வரைக்கும் அவர் ஜெயிச்சு தான் இருக்கார் இல்லைங்களா? கிட்டத்தட்ட 95 சீட்டுகள் வரைக்கும் அவருக்கு கிடைச்சி அவர் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரைக்கும் வந்துட்டார் இல்லைங்களா? இது மிக ஒரு நல்ல நேரம்தான், ஆனால் வல்ல நேரம் இல்லை. அவர் ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குது. அதே போல் அவரோட அந்த நல்ல நேரம், அவரோட அரசியலில் அவர் யோசிக்கிற விஷயங்கள், அவர் பண்ணுற விஷயங்களெல்லாம் இன்னொருத்தருக்கு பின்னாடி நின்று அவர் பண்ணும்போது அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த இன்னொருத்தர் யார் அப்படிங்கிறத பற்றியும் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அந்த பதிவுகளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அந்த பதிவுகளை போய் பார்த்துட்டு வாங்க. நான் யாருக்கு பின்னாடி நின்று ராகுல் காந்தி
அவங்கள முன்னேற்ற முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படின்னா அவங்க பிரியங்கா காந்தி ஃப்ரெண்ட்ஸ். பிரியங்கா காந்தியை முன்னாடி விட்டுட்டு இவர் பின்னாடி கிரவுண்ட் ஒர்க் பண்ணார் அப்படின்னா அந்த பேர் அவங்க சிறப்பாக, பிரியங்காவும் சிறப்பாக செயல்படுவாங்க, ராகுல் காந்தி அவர்களுக்கும் சிறப்பான பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவருக்கு சூரியன் கொஞ்சம் நார்மலாக இல்லை, சூரியன் வல்லத்தன்மையோடு இல்லை. அதனால் ராகுல் காந்தி அவர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். அதனால் பிரியங்கா காந்தி அவர்களை முன்னாடி நிறுத்தி அவர் பின்னாடி ஒர்க் பண்ணார் அப்படின்னா அந்த கூட்டணி சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதாவது அரசியல் அப்படிங்கிற விஷயத்துக்கு சூரியன் மிக சிறப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகத்தில் சூரியன் அவ்வளவு சிறப்பாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா. இது இப்போது இந்த ஜாதகங்களெல்லாம் நம்ம பார்த்தப்போ சரியான நேரங்களா அப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க, அது போட்டப்போ ஓரளவுக்கு கிட்டத்தட்ட நல்லா வந்தாலும் அவருக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்துச்சு. அதை அவங்க நமக்கு கன்வே பண்ணவே இல்லை. இன்றைக்கி ஒரு கூட்டத்தில் கூட அவர் சீக்கிரமாக திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். ஸோ இது வரைக்கும் அவருக்கு திருமணம் ஆகலை. ஆனால் நமக்கு கிடைச்ச ஜாதகப்படி அவருக்கு திருமணம் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தது. அதனால் சரியான நேரங்கள் தானா, நமக்கு நெட்டில் கிடைக்கிற ஜாதகங்கள் சரியான நேரங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது வரைக்கும் அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயங்களை வச்சு இது சரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளால் கணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் நான் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுவும் நெட்டில் தான் நமக்கு கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நெட்டில் கிடைச்ச ஒரு நேரத்தை போட்டு அந்த ஜாதகத்தை பார்த்தப்போ அதுவும் இது வரைக்கும் அவருக்கு நடந்த விஷயங்கள் அப்படிங்கிற வகையில் அது சரியாக வந்ததுனால சரி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். ஓகேங்களா. இப்போது ஒரே விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ், அது 2 பேர்த்துக்குமே எதிராக நடந்திருக்கு. ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு மாதிரி நடந்துச்சு, அதுவே மோடி அவர்களுக்கு இன்னொரு மாதிரி நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி அங்கே நடந்த விஷயங்கள் நமக்கு ஜாதகம் அப்படியே காட்டுது. அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது, எப்படி ஒரு அதிசயமாகவும் இருந்தது. இப்படி நமக்கு காட்டுது அப்படிங்கிறது. இதை நான் கணித்தது கேபி முறையில் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கிருஷ்ணமூர்த்தி பத்தத்தி முறை அப்படின்னு சொல்லி கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜிக்கு அதில் தான் நான் கணிச்சிருக்கேன். அதில் தான் இவ்வளவு சிறப்பாக இவங்களோட ஜாதகங்கள் வந்திருக்கு. இது எவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு நான் மோடி அவர்களுடைய ஜாதகத்தை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் விளக்கமாக கேபி முறை பற்றி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மோடி அவர்களுடைய ஜாதக நிலையையும் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதக நிலையிலும் பார்க்கலாம். 2க்கும் அவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ராகுல் காந்தி அவர்களுக்கு நல்ல நேரம் இருக்குது, ஆனால் வல்ல நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா. அதே போல் மோடி அவர்களுக்கு வல்ல நேரம் இருக்குது, ஆனால் நல்ல நேரம் அப்படிங்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வல்ல நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தில் போய் அவர் நல்லா ஜெயிச்சு பிரதமர் அப்படிங்கிற இடத்துல உட்காந்துட்டார். ஆனால் அந்த பிரதமர் அப்படின்னு சொல்லி உட்கார்றதுக்கு முன்னாடி அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகளை இந்த வல்ல நேரம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வல்ல நேரம் அப்படின்னு சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் சில பாவங்கள் இருந்தால் மட்டும்தான் அது வல்ல நேரம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அதாவது 2, 4, 6, 10ஆம் பாவங்கள் இருந்துச்சு அப்படின்னா தான் அது வல்ல நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அதுலேயே ஒரு 8, 12ஆம் பாவங்கள் கூடுதலாக சேர்ந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் 6ஆம் பாவமும் அப்படி தான். 6, 8, 12ஆம் பாவங்கள் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்க முடியுமோ அது அத்தனையுமே கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்க்கும்போது மோடிஜி அவர்களுடைய இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குது, தசாபுத்தி கட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.